ஹாய். ஆல்ரெடி டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரியோட சிலபஸ் வந்து குடுத்துருந்தேன். அதோட ரிலேட்டடா வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ, அதோட தொடர்ச்சி தான் இது. ஸோ, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ, டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரியை பொறுத்தளவுக்கு 2 தான். கர்வ்ஸ் அண்ட் சர்ஃபேசஸ். ஸோ, 2ஆ பிரிப்பாங்க. கர்வ்ஸ் அண்ட் சர்ஃபேசஸாக பிரிப்பாங்க. ஸோ, கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிங்கிள் பேராமீட்டர். சர்ஃபேஸ்ன்னு சொல்லும்போது அது டபுள் பேராமீட்டர்னு சொல்லலாம். ஸோ, சிங்கிள் பேராமீட்டரை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா r (r)(u)ன்னு எழுதுவாங்க. டபுள் பேராமீட்டரை பொறுத்தளவுக்கு r(r) UV அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். சரிங்களா? இப்போ இந்த கர்வ்ஸை வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. வெக்டர் ஃபார்ம், கார்ட்டீசியன் ஃபார்ம்னு சொல்லிட்டு. ஸோ, இந்த வெக்டர் ஃபார்மை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா r(r)(u) தான் வெக்டர் ஃபார்ம்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. கார்ட்டீசியன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா r(x × i வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார். ஸோ, இந்த எக்ஸ்ன்ற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா π1 அண்ட் ஒய்ன்ற இடத்துல என்ன அப்ளை பண்ணுவோம்னா π2 அண்ட் இஜெட்ன்ற இடத்துல என்ன அப்ளை பண்ணுவோன்னா π3 அப்படின்னு அப்ளை பண்ணும்போது நமக்கு r அப்படின்றது எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஈக்குவேஷன் π1 வெக்டார் ப்ளஸ் π2 j வெக்டார் ப்ளஸ் π3 k வெக்டார் அப்படின்றது கிடைக்கும். ஸோ, இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரியை பொறுத்தளவுக்கு 2 தான், கர்வ்ஸ் அண்ட் சர்ஃபேசஸ். அதில் வந்து கர்வ்ஸ்னால் சிங்கிள் பேராமீட்டர்ன்றது தெரியும், சர்ஃபேஸ்னால் டபுள் பேராமீட்டர்ன்றது தெரியும். அதோட வெக்டர் ஃபார்ம் எப்படி எழுதணும், கார்ட்டீசியன் ஃபார்ம் எப்படி எழுதணுன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ, அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதில் வந்து ஒரு 3 ஃபங்க்ஷன் இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கிளாஸ் எம் ஃபங்க்ஷன். கிளாஸ் எம் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இஃப் எஃப்னு எழுதினா அது ஃபங்க்ஷன். சரிங்களா? இஃப் எஃப் ஹேஸ் கண்டினியூஸ் mth டெரிவேட்டிவ் அட் எவரி பாயிண்ட் ஆன் இன்டர்வல். ஸோ, நம்ம வந்து டெரிவேட்டிவ் பண்ணும்போது எத்தனை தடவை டெரிவேட்டிவ் பண்ணுறோம் அதை தான் நம்ம கிளாஸ் எம் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஃபார் த எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ, இப்போ பாருங்கள் f(x) = x⁴ இருக்கா? இதை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு f(x⁴ எடுங்க. எடுக்கும்போது 4x³ கிடைக்கும். ஸோ, நெக்ஸ்ட்டு இந்த 4x³ மறுபடியும் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 12x² கிடைக்கும். ஸோ, 3 முன்னாடி கொண்டு போகும்போது 4 3 12 12x² கிடைக்கும். மறுபடியும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 24xன்னு கிடைக்கும். மறுபடியும் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 24ன்னு கிடைக்கும். ஸோ, இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். நம்ம அதை எடுத்துக்க முடியாது. ஸோ 24 வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ, இப்போ நம்ம கவுண்ட் பண்ணும்போது 1 2 3 4 அப்போ 4 டைம்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கனால ஸோ, இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 4 ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? இதை தான் வந்து சிஎம் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. அதாவது mth டெரிவேட்டிவ் அட் எவரி பாயிண்ட் ஆன் இன்டர்வல். எத்தனை தடவை நம்ம டெரிவேட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சிஎம் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அடுத்த ஃபங்க்ஷன் பார்க்கலாம். C∞ ஃபங்க்ஷன். C∞ ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை. when a function is infinitely differentiable, நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அது இன்ஃபைனட்டாக போயிட்டே இருந்தது அப்படின்னா அதை தான் வந்து இன்ஃபைனட்லி டிஃபரன்ஷியபிளாக போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை C∞ ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா f(x) = e⁻x. இந்த e⁻x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மறுபடியும் நமக்கு e⁻x தான் கிடைக்கும். மறுபடியும் e⁻x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், அதே e⁻x தான் கிடைக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை C∞ ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ, என்ன மீனிங்னா இன்ஃபைனட்டாக டிஃபரன்ஷியேட்டபிள். இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா C∞ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு C⍵ ஃபங்க்ஷன். அதாவது கிளாஸ் ஒமேகா ஃபங்க்ஷன். கிளாஸ் ஒமேகா ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்து எப்போ நம்ம அனாலிட்டிக்னு சொல்கிறோமோ ஓவர் ஆன் இன்டர்வல் அதாவது எப்போ ஒரு ஃபங்க்ஷனை அனாலிட்டிக்னு சொல்கிறோமோ அதை தான் நம்ம C⍵ ஃபங்க்ஷன் சொல்கிறோம். என்னது அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் படிச்சிருப்போம். CR ஈக்குவேஷன் வந்து அப்ளை பண்ணுறது. ஸோ, CR ஈக்குவேஷன் அப்படின்னா ux = vy, uy = -vxன்னு அப்ளை பண்ணி அனாலிட்டிக்காக இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ, அப்படி அனாலிட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா C⍵ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.